கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். புதுச்சேரி லாஸ்பேட்டை மைதானத்தில் நடைபெறும் தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு ராகுல் காந்தி வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். புதுச்சேரிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் பரப்புரைக்காக வந்திருக்கிறார். தற்போது அவர் மேடையில் வந்திருக்கக்கூடிய சூழலில் அவரை கட்சி நிர்வாகிகள் உற்சாக மிகுதியில் வரவேற்று வருகின்றனர். பொன்னாடை போர்த்தியும் மலர்கொத்து கொடுத்தும் உற்சாக மிகுதியில் ராகுல் காந்தியை கட்சி நிர்வாகிகள் வரவேற்று வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இணைந்து தேர்தலை சந்திக்கிறது. காங்கிரஸ் 16 தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் தற்போது கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட வந்திருக்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. அம்மா சோனியா காந்தி அவர்கள் பிரதமர் பதவியை தியாகம் பண்ணியிருக்கிறார். இந்த நாட்டிலே அம்மா இந்திரா காந்தி அவர்கள் நாட்டிலே ரத்தம் செஞ்சிருக்கிறாங்க. தலைவர் ராஜீவ் காந்தி இந்த நாட்டிலே ரத்தம் செஞ்சிருக்கிறாங்க. நம்மளுடைய கடமை ஒரு தொண்டரும் ஒரு தலைவருடையும் கடமை ராகுல் காந்தியை பிரதமராக வேண்டும். விவரங்களோடு செய்தியாளர் வினீத் சரவணன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வினீத் சரவணன், தற்போது ராகுல் காந்தி அங்கு பேசுவதற்காக வந்திருக்கிறார். வேறு என்ன திட்டம் அவருக்கு? விவரம். தமிழ்நாடு உட்பட 5 மாநில சட்டசபை தேர்தல் வரும் நாட்கள்ல நடைபெற இருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய 9ஆம் தேதி புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் நேரடியாக புதுச்சேரியை மையப்படுத்தி தங்களுடைய பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் அகில இந்திய தேசிய தலைமையுடைய அறிவுறுத்தலின் பேரில் தற்பொழுது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி புதுச்சேரிக்கு வந்திருந்திருக்கிறார். புதுச்சேரி லாஸ்பேட்டை மைதானத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ராகுல் காந்தி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு காங்கிரஸ் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் தொடர்பாகவும் தேர்தல் அறிக்கையாக வெளியிட இருக்கிறார். குறிப்பாக இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய 16 காங்கிரஸ் வேட்பாளர்களுக்காகவும் திமுக மற்றும் விசிக வேட்பாளருக்காகவும் ராகுல் காந்தி இன்னும் சிறிது நேரத்தில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். புதுச்சேரிக்கான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையும் ராகுல் காந்தி வெளியிட இருக்கிறார். குறிப்பாக இந்த புதுச்சேரி பயணத்தை முடித்துக் கொண்ட பின்னர் நேரடியாக தனி விமானம் மூலமாக கேரளா செல்ல இருக்கிறார். கேரளாவில் 3 இடங்களில் கேரளா சட்டமன்ற உறுப்பினர்கள் கேரளா வேட்பாளர்கள் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து தங்களுடைய பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். சென்னையிலிருந்து முதற்கட்டமாக டெல்லியில் இருந்து நேரடியாக சென்னை விமான நிலையம் வந்திருந்தார். அப்போது அவருடன் பிரியங்கா காந்தி அவர்களும் வந்திருந்தார்கள். பிரியங்கா காந்தி நேரடியாக கேரளா சென்று விட்டார். ராகுல் காந்தி மட்டும் தனி விமானம் மூலம் தற்பொழுது புதுச்சேரி வந்திருந்திருக்கிறார். புதுச்சேரி லாஸ்பேட்டை மைதானத்தில் நடைபெறக்கூடிய இந்த பரப்புரை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு புதுச்சேரியில் கடந்த கால ஆட்சியில் நடந்த சம்பவங்களையும் அதே போல அவர்கள் விமர்சனத்தையும் முன்வைத்து தங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல தங்களுடைய காங்கிரஸ் நேரடியாக ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் தொடர்பாகவும் புதுச்சேரி மக்களுக்கான கோரிக்கையும் தேர்தல் அறிக்கையாக ராகுல் காந்தி இன்னும் சிறிது நேரத்தில் வெளியிட இருக்கிறார். குறிப்பாக பாண்டிச்சேரியை பொறுத்தவரை நேற்றைய தினம் அதிமுக சார்பில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கான வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டிருந்தார். அதே போல மதிய நேரத்தில் பாஜகவினுடைய மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா இன்னும் மதியம் சரியாக 4 மணி அளவில் இங்கு பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். இன்னும் தேர்தல் பரப்புரைக்கு 1 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில புதுச்சேரி மையப்படுத்தி அனைத்து தேசிய மற்றும் மாநில தலைவர்களும் நேரடியாக பாண்டிச்சேரியில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு பிறகாக ராகுல் காந்தி முதன்முறையாக புதுச்சேரி வந்திருந்திருக்கிறார். புதுச்சேரியில் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய ராகுல் காந்தி தமிழகம் வருவாரா என்ற கேள்வி எழுதக்கூடிய பட்சத்தில் அதனுடைய காங்கிரஸ் தலைவர்களும் தமிழகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் ராகுல் காந்தி அவர்களும் நேரடியாக ஒரே மேடையில் சிறிது நாட்களில் பரப்புரை மேற்கொள்வார்கள். காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி தலைவர்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொள்வார் என்றும் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். தற்பொழுது 4 மணி அளவில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் இங்கு திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார்.
ராகுல் காந்தி பரப்புரையை மேற்கொண்டு முடித்த பின்னர் தான் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் வர இருக்கிறார். அதே நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இங்கு பரப்புரை மேற்கொள்ள இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்று ஒரே நாளில் கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட தலைவர்கள் மையப்படுத்தி பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினீஸ்வரன். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.